நேற்று அஷ்மிதா ஒரு 3 வீடியோ இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தனியார் யூடியூப் சேனல்ஸ பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசியிருப்பாங்க. லாயர்ஸ், அதாவது இந்த பிரியதர்ஷினி அப்படிங்கிற அந்த பொண்ணு தெரியும்ல, இவங்களையும் பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. இதையும் தாண்டி தன்னோட கணவருக்காக எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ஸ்கேம் பண்ணதை பத்தியே சொல்றீங்களே, உங்க கணவன் ஒரு சின்ன பொண்ணுன்னு பார்க்காம கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு நீங்க எப்ப பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் அடுத்த வீடியோல இதற்கு உண்டான பதில சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 வீடியோவும் காலையில அப்லோட் பண்ணது பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு. அண்ட் தென் ஈவினிங்கே அந்த 3 வீடியோவும் டெலீட் ஆகியிருக்கு. எதனால, ஏன் அப்படின்னு மக்கள் கேட்க கூட முடியாது. பிகாஸ் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு லாயர்ஸ் என்ன பதில் சொன்னாங்க, இதையும் தாண்டி இந்த 3 வீடியோஸ் டெலீட் பண்ணதுக்கான காரணம் என்ன, இன்னும் பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஷ்மிதா, இவங்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. அஷ்மிதா மூலியம்தான் ஸ்ரீ விஷ்ணுவே வளர்ந்தாரு. இவங்களுடைய கதை என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட கோடி கோடியா ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரேடிங் மூலியமா. அஷ்மிதா இப்ப அந்த 3 வீடியோல என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் கணவனோட பிசினஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, நான் பண்ற பிசினஸ்னா என்னோடது, அவர் பண்ற எந்த பிசினஸ்க்கும் நான் அத்தாரிட்டி கொடுக்கல, நான் பண்ணுங்க, இதுல காசு போடுங்கன்னு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு விதத்திலயும் காசு எனக்கு பரிமாற்றமாகல, அதனால அவரு பிசினஸ் வேற என் பிசினஸ் வேற அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அத சொன்னதும் இல்லாம எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஆரம்பிச்சவங்க கடைசியில முடிக்கும் போது என் கணவர் என் கணவர் என் கணவர்னு முடிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது லாயர் பிரியதர்ஷினி அப்புறம் இன்னொரு லாயர் இருப்பாங்க. இவங்க இருவரையும் போட்டு பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க. பேரெல்லாம் சொல்லல. இந்த மாதிரி அவங்க 2.5 லட்சம் கேட்டாங்க என்கிட்ட, என் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் எதுக்குங்க காசு கொடுக்கணும் இவங்க பேசுறதுக்கு, அதனால கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த 3 வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஃபுல்லா ட்ரெண்ட் இன்ஸ்டாகிராம்ல நேத்து ஃபுல்லா. ஏன் நேத்து நம்ம கூட இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். சோ அதோட லிங்க் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு கேட்ட கேள்வி, நீங்க சொன்ன வீடியோ காணமே அப்படின்னு என்கிட்ட கேட்டப்ப போய் செக் பண்ணாதான் தெரியுது வீடியோவை டெலீட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த 2 லாயர் சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு தனியார் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இவங்களும் புருஷனோட சேர்ந்து ஸ்கேம் பண்ணிருக்கிறாங்க. முதல்ல நான் எந்த இடத்துலயுமே அஷ்மிதாவும் ஸ்ரீ விஷ்ணுவோட ஸ்கேம்ல இருக்காருன்னு சொல்லவே இல்லை. இவங்களா முன்கூட்டியே இவங்களா வீடியோ போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கேம் பத்தி பேசுறோம்னா கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இந்த உலகத்துல அந்த பொண்ணு மட்டும் பாவம் கிடையாதுங்க. ட்ரேடிங்ல போட்ட அத்தனை பணமும் அந்த பணத்தை கொடுத்தவங்க எல்லாருமே பொண்ணுங்க தான். அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி நியாயமாகும்? இதற்கு அவங்க காரணம் இல்லைன்னு சொல்லியாச்சு. என்னமோ எனக்கு என்னமோ 2.5 லட்சம் கொடுக்குறேன்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா சந்தேகம் வந்துச்சு, அந்த தனியார் யூடியூப் சேனல்ல இந்த 2 லாயர்ஸ் பேசும்போது ஒரு சில வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் தான் காமிச்சிருந்தாங்க. கால் பண்ணும் போது என்னென்ன கான்வர்சேஷன், அதுல இவங்களும் அஷ்மிதாவும் பேசியிருக்கிறாங்க. அங்க ஆங்கர் கேக்குறாங்க, இந்த மாதிரி என்னென்ன பேசுறீங்கன்னு காமிங்க அப்படின்னு. ஸ்டார்டிங்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அஷ்மிதா பேசுறேன், நீங்க தான் பிரியதர்ஷினி அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான் பிரியதர்ஷினி அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. அப்ப ஆங்கர் கேக்குறாங்க, ஃபுல்லா ஏன் காமிக்கல அப்படின்னு கேக்குறப்ப அந்த லாயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் நாங்க இதுதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த லாயர்ஸும் நம்பும்படியா இல்ல. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம என்ன பாக்கணும்னா, அஷ்மிதாங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த ட்ரேடிங்ல காசு போட்டாங்க இல்லையா, அவங்களை எல்லாரையுமே இந்த ஸ்ரீ விஷ்ணு மிரட்டி இருக்காரு பயங்கரமா. பண்ணது தப்பு, ஆனா அது எதுவுமே இல்ல, தெனாவட்டா எல்லா மீடியாலையும் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவர் மேல ஆக்ஷனே எடுக்கல. இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி இல்லைன்னா, அந்த லாயர்ஸ் கிட்ட பர்சனலா இவ்வளவு சேனல்ஸ்ல போய் பேசுறீங்களே, இந்த கேஸ்ல என்ன மாதிரி மூவ்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சரியான பதில் வரமாட்டேங்குது. ஒரு ஃபேம் அண்ட் பப்ளிசிட்டிக்காக இந்த கேஸை எடுத்துட்டு போறாங்களே தவிர மிச்சது என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவான லுக்கே வர மாட்டேங்குது. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே கேட்கறாங்க, அந்த லாயர்ஸ் கிட்டையும் சரி அஷ்மிதாட்டையும் சரி. சோ ஒரு கட்டத்துல எப்படி தோணுச்சுன்னா, ஒரு ஃபேம் வரதுக்காகவே பிரச்சனையை கிரியேட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திவ்யா கலச்சி பிரச்சனை வந்தப்பயும் இதே தான் நடந்துச்சு, ஃபேம் வரணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி. சோ இதுவும் ஒரு ஃபேம் வர்றதுக்காக பண்ணிருப்பாங்களோங்கிற மாதிரி தோணுது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, தகவல்கள் கிடைச்சது, ஸ்ரீ விஷ்ணு பாலியல் சீண்டல் பண்ணார் இல்லையா, இது எதுக்காக பண்ணிருக்காருன்னா,
அந்த 1 கோடி ஸ்கேம மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதை கொண்டு வந்துட்டா அதை மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அந்த லாயர்ஸ் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. ஸ்ரீ விஷ்ணு வந்து ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அன்னைக்கு நடந்த டேல சொல்றாங்க. பாலியல் சீண்டல்ல கூட கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அடிச்சு நொறுக்குனாங்களே அந்த டேல அவரு வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அவரு பின்னாடி அஷ்மிதாவும் வராங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இவங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது அஷ்மிதா கூடவே இல்லை, அஷ்மிதா எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவர் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அஷ்மிதாவும் அதே இடத்துலதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சது என்ன, அஷ்மிதாக்கு எதுவுமே தெரியல, அஷ்மிதா பாவம் பாவம் அப்படின்னு நம்ம வந்து பிராண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல யாரு ஃப்ராடுன்னே தெரியல, பாக்குற மக்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பாலியல் வழக்கை எந்த அளவுக்கு மீடியால கொண்டு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி திருப்புறாங்க அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. சோ எங்க இருந்துமே ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. இத பேசி பேசி வளர்க்குறாங்களே தவிர இதோட முடிவு என்ன அப்படிங்கிறது தெரிய வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஏப்ரல் கடைசி வந்தாச்சு. இன்னைக்கு யார் யார்கிட்ட எல்லாம் அந்த ட்ரேடிங் காசு வாங்கினாரோ ஸ்ரீ விஷ்ணு திருப்பி கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து அஷ்மிதா மேக்கப் பண்ணி இப்படி எல்லாம் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன், என் வயித்துல ஒரு புள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாரும் தனக்குத்தானே ஃபேம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறாங்களே தவிர இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு வர மாட்டேங்குது. கால் ரெக்கார்டிங்ல நீங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு காட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்னன்னா 2.5 லட்சம் நான் கொடுக்குறேன்னு கேட்டாங்க, நான் தான் கொடுக்கல, அந்த ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இருக்குன்னு அஷ்மிதா சொல்றாங்க, அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்ப பாக்குற மக்கள் என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கேள்வி வருது. சரி, இந்த அஷ்மிதா ஸ்ரீ விஷ்ணு விஷயத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடைசியா ஒரு விழிப்புணர்வு சொல்லணும்னா, எந்த இன்ஃபுளுசர் நம்பியோ எந்த செலிபிரிட்டி நம்பியோ ட்ரேடிங்ல போக வேண்டாம். அவங்க காசை வாங்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, ஆனா மாற்றுறது அவங்க கிடையாது, மக்கள் தான்.